கனடாவின் புதிய பிரதமர் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது சமீபத்தில் அதிகமாக எழுந்திருக்கு. கனடாவில் புதிய பிரதமராக மார்க் கார்னே பதவியேற்றார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவர் பதவியேற்றார். ஆளும் லிபரல் கட்சியினுடைய தலைமைக்கான தேர்தலில் சமீபத்தில் வெற்றி பெற்ற அவர் முன்னாள் மத்திய வங்கி ஊழியர் அப்படிங்கிறதும் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் கனடாவின் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய 9 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ அண்மை காலத்தில் பார்த்தோம்னா இந்தியா கனடாங்கிறது மிக முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுது. அதான் இந்தியாவோட ஒரு சுமூகமான உறவு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது கேள்விக்குரியதான் இருக்குது. இந்தியா கனடா இடையே உறவுகள் சுமூகமாக கிடையாது. கனடாவில் புதிய பிரதமராக பதவியேற்றக்கூடிய மார்க் கார்னே 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது இப்போது மீண்டும் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அவர் பதவியேற்றது 2 நாட்களுக்கு முன்பு இருந்தாலும் கூட இப்போ இந்தியாவுடனான உறவு எப்படி இருக்கும், கனடா இந்தியா உறவு எப்படி இருக்கும், இந்தியாவில் கனடாவை பற்றிய அந்த எண்ண ஓட்டங்கள் மாறுமா, கனடாவில் இந்தியாவை பற்றிய எண்ண ஓட்டங்கள் மாறுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அவர் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறாருங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. மார்க் கார்னே சொன்ன விஷயம், தான் பிரதமரானால் இந்தியாவுடன் வர்த்தக தொடர்பு திரும்பவும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு மார்க் கார்னே ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். ஒத்த கருத்துடைய நாடுகளோட கனடாவின் வர்த்தகம் தொடர்புடைய விரிவுபடுத்துவது குறித்தும் அவர் பேசினார். ஏற்கனவே ஒத்த கருத்துடைய நட்பான நாடுகளோட வர்த்தக உறவை மேம்படுத்த கனடாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுடன் நமது உறவை மீண்டும் கட்டமைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வர்த்தக தொடர்புகளை சுற்றி 2 தரப்புக்கும் பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் இருக்கணும், கனடாவுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் பிரதமராகிறதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா, நான் பிரதமராக இருந்தால் அந்த வாய்ப்பை நிச்சயமாக எதிர்நோக்கி இருப்பேன் அப்படின்னாரு கார்னே. சரி, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஹர்தீப் சிங் நிஜார் அவருடைய கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் குற்றம் சாட்டினார் இந்தியா மீது. இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்த இந்தியா, அது முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டு, உள்நோக்கம் கொண்டவையாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. 2 நாடுகளும் தூதரக அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற்றியதோடு தங்களுடைய குடிமக்களுக்கு பயண ஆலோசனைகளையும் வழங்கினாங்க. அப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையான உறவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, விரிசலாக மாறக்கூடிய சூழல் உருவாச்சு. இந்தியா கனடாவுக்கு அளித்து வந்த விசா சேவையை நிறுத்தினாங்க. இந்தியாவில் குற்றங்களுக்காக தேடப்படுபவர்களுக்கு கனடா புகலிடம் அளிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டினாங்க. இந்தியாவில் குற்றம் செய்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருக்குமே கனடா புகலிடமாக இருக்கிறது. கனடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தங்களுடைய நாட்டில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கிற மாதிரியும் இந்தியா குற்றம் சாட்டியது. இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கோ, அவங்கள திரும்பவும் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கோ கனடாவிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கல அப்படின்னும் இந்தியா தெரிவித்திருந்தது. இந்த கசப்புணர்வுக்கு மத்தியில் இந்தியா கனடா இடையான உறவு ரொம்ப மோசமான ஒரு நிலையை எட்டியது. ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் இந்தியாவுடனான உறவை கனடாவால் மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிறது குறித்து இப்போது சூடான விவாதமாக மாறியிருக்கிறது. ட்ரூடோவை தவிர கனடா அரசில் எந்த மாற்றமாக இருந்தாலும் அது திருப்பு முனையாக இருக்கலாம் அப்படின்னு 2 நாட்டு உறவுகளை சீரமைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக இந்தியாவோட ஒரு நல்லுறவு பேணுவதற்கான வழிகளை எடுப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதாவது 2 நாட்டு உறவுகளை சீரமைக்க இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். 2 நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகள் எப்போதும் இல்லாத அளவு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது இது போன்ற ஒரு சூழலில் கனடா அல்லது கனடாவினுடைய புதிய பிரதமர் உறவுகளை சீராக்க நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, முதல் கட்டமாக இந்திய தூதரக அதிகாரிகளை பரஸ்பரமாக பணியாற்ற அனுமதிக்கணும். ட்ரூடோ வெளியேறுவது ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறதும், ட்ரூடோ உறவுகளை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது. ஜஸ்டின் ட்ரூடோ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடனான ஒரு பிரச்சனையை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது. 2 நாடுகளுடைய மோசமான உறவுகளின் சாராம்சம். அதனால் இந்தியாவில் இது ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது, கனடாவின் பிரச்சனையாக கிடையாது. உறவை 2 நாடுகளுக்கு இடையான உறவு திரும்பவும் தொடங்கி அதை சமன்படுத்த ஒரு வாய்ப்பாக புதிய பிரதமர் பதவியேற்பு அப்படிங்கிறது அமைந்திருக்கு நம்ம சொல்லலாம். கனடாவில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக குடியேற்றம் அல்லது
காலிஸ்தான் போன்ற பிரச்சனைகளில் கனடாவின் நிலைப்பாடு மாறுமா தளருமாங்கிறத இப்போ கேள்வி. ஜஸ்டின் ட்ரூடோ பொறுத்த வரைக்கும் காலிஸ்தான் பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையான பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ வருகின்ற இப்போ இருக்கக்கூடிய பிரதமர், புதிய பிரதமர், 2 நாட்களுக்கு முன்னாடி பதவியேற்ற புதிய பிரதமர் இந்த நிலைப்பாட்டை எப்படி மாற்றப் போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வாக்கு வங்கி எந்த பிரதமருக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பிரச்சனை தொடர்பான சிக்கல்கள் போய்விடாது. இந்த காலிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புதிய பிரதமருக்கும் வாக்கு வங்கிங்கிறது மிக முக்கியமாக இருக்கு. அதனால் இது முழுமையாக போய்விட போகிறது கிடையாது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தனிப்பட்ட பிரச்சனையாகி மோசமாக விட்டார் அப்படின்னு கருத்து இருக்குது. ஏற்கனவே முன்னாள் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இந்த காலிஸ்தான பிரச்சனையை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாவிட்டாலும் இதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இந்தியாவும் கனடாவும் அதிகாரிகள் மட்டத்திலும் 2ஆம் நிலையிலும் ஏற்கனவே ஏராளமான தொடர்புகள் வச்சிருக்காங்க. கனடா உளவு தலைவர் டேனியல் ரோஜர்ஸ் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலே இந்தியாவில் அடுத்த வாரம் சந்திப்பார். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்பு அளவில், அதிகாரிகள் அளவில் தொடரும். ஆனால் அரசியல் உறவுகளை சீராக்க ஒரு புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே உறவுகளை முடிப்பதற்கான நடவடிக்கையை கனடாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட சில முக்கிய நபர்கள், அவருக்கு ஆதரவான நபர்கள். அதனால் இப்போ இருக்கக்கூடிய புதிய பிரதமர் 2 தரப்பிலும் சமாதானப்படுத்த 2 தரப்பும் அதுக்கு முன்வரணும் அப்படின்ற மாதிரி ரீதியில் அவருடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதா மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அதனால் 2 நாடுகள் தரப்பிலும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் புதிய பிரதமருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அது எந்தளவுக்கு செயல் வடிவமாக மாற்றப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.